அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிற செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் தி செட் ஆஃப் ஆர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் டிஃபைன்ட் as ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி such as a is less than or equal to b square is neither reflexive nor symmetric nor transitive. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ரிலேஷன்ஸை ப்ரூவ் பண்ணும்போது ஜென்ரல் டேர்ம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆனா டிஸ்ப்ரூவ் பண்ணும்போது நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைட்? ஓகே, கொஸ்டின்லேயே வந்து நெய்தர் நான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதை கொடுக்கல அப்படின்னாலும் இங்க இது வந்து ரியல் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ரியல் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரியல் நம்பர்ஸ்ல இந்த ஸ்கொயர் கியூப்லாம் வரும்போது, சரிங்களா? அதனால இப்போ நம்ம ஜென்ரல் எதனா ஒரு நம்பர்ஸ் எடுத்து அந்த இடத்துல அது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்றத டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? என்ன கண்டிஷன்? ஃபார் ஆல் a belongs to a, if there exists a element a comma a belongs to r, then it is reflexive. சரிங்களா? ஓகே, இப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். இப்போ 1 எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். 1 is less than or equal to 1 square. ஆமா, கரெக்ட். 2 எடுத்தோம்னா 2 is less than or equal to 2 square. கரெக்டா இருக்கு. ஆனா இங்க வந்து எங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்றத சொல்ல போறோம். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் 1/2 கமா 1/2 எடுக்கிறேன். இதே நம்பர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எந்த நம்பர் டிஸ்ப்ரூவ் ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஃபார் ஆல் 1/2 பிலாங்ஸ் டு, இங்க வந்து இது ரியல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால இது கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். சரியா? 1/2 கமா 1/2 does not belongs to R. அதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்றத சொல்லணும். So 1/2 is not less than or equal to 1/2 whole square. That is 1/2 1/2 எப்படி இருக்கும்? Greater than or equal to 1/4. இது 1/2 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 1/4. 1/4னா என்ன? 0.25. 1/2னா 0.5. இதுதான் பெருசா இருக்கும். இது கிரேட்டர் தானா இருக்கு. லெஸ் தானா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிரேட்டர் தானா இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 1/2 comma 1/2 does not belongs to R. Therefore, R is not reflexive. அடுத்து symmetry. So symmetric first condition அந்த definition எழுதிக்கலாம். For all a comma b belongs to a, if a comma b belongs to R, then b comma a belongs to R, then it is called symmetric. Right? So definition bookல இருக்கிற மாதிரி எழுதிக்கங்க. நான் உங்களுக்கு புரியுதுக்காங்க ஷார்ட்டா எழுதியிருக்கேன். இப்போ எந்த இடத்துல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ -1 2 இல்ல 3, -1 2 எடுத்து பாருங்க. -1 is less than or equal to 4. இதுவே அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2 -1 எடுத்தோம்னா 2 is not less than or equal to 1. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 1 தானே வரும். ஸோ 2 is greater than 1. அப்ப இதை எடுத்துக்கலாமா? ஃபார் ஆல் -1 comma 2 belongs to A, -1 comma 2 belongs to R. Rல இருக்கா? -1 comma 2 belongs to R. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? செக் பண்ணி பார்த்துக்கலாமா? -1 is less than or equal to 2 square.
தட் இஸ் -1 is less than or equal to 4. கரெக்டா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம்? 2 is less than or equal to -1 whole square. 2 is less than or equal to -1 whole square னு ப்ரூவ் பண்ணோமா? இருக்கா பாருங்க. 2 less than or equal to +1. கரெக்டா? தப்பு. ஓகேவா? therefore 2, -1 does not belongs to R. Therefore R is not symmetric. Right? அடுத்து transitive. Transitive condition ஞாபகம் இருக்கா? For all A, B, C belongs to R, A, B and B, C belongs to R. If then if A, C also belongs to R, then R is transitive. கரெக்ட்டுங்களா? செக் பண்ணி பாருங்க. இதுலயும் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா? For all 2, -3, 1 belongs to R. இது வந்து கேபிட்டல் R, ஃபார்முலால A, இங்க வந்து கேபிட்டல் R, ஏன்னா ரியல் நம்பர்ஸ். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? A, B, B, C belongs to R ல இருக்கிற மாதிரி எடுக்கணும். பாருங்க 2, 3 2, -3 and -3, 1 belongs to R. இருக்கா? செக் பண்ணி பாருங்க. 2 is less than or equal to -3 whole square. கரெக்டா? 2 is less than or equal to 9. கரெக்டா இருக்கா? ஓகே, and -3 is less than or equal to 1 square. -3 is less than or equal to 1 square 1 ன்னு எழுதலாம். கரெக்டா இருக்கா? ஸோ இது ரெண்டும் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கரெக்டா? A is less than or equal to B square. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ஃபைனலா? 2 is less than or equal to 1 square அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? இப்போ 2 எடுங்க. 2 is less than or equal to 1 square பாருங்க. 2 is less than or equal to 1? இல்ல. 2 is not less than or equal to 1. Therefore 2, 1 does not belongs to R. கரெக்டா? Therefore R is not transitive. இதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ரிஃப்ளெக்சிவ்ல ஒரே ஒரு எலமெண்ட் எடுக்கணும். அது A, A என்ற ஃபார்மேட்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கறது நான் வேற கலர்ல இருக்கேன். belongs to A. A, A belongs to R இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து சிமெட்ரிக்ல ரெண்டு எலிமெண்ட் எடுக்கணும். A, B belongs to A. இந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்ததோட பத்தாது. அடுத்து A, B இந்த பேர் வந்து ஆர்லயும் இருக்கணும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் B, A belongs to R ஆன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்படி இருந்ததுன்னா இது சிமெட்ரிக். அடுத்து டிரான்சிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட் எடுப்போம் A என்ற செட்ல இருந்து. அடுத்து ஆர்ன்ற ரிலேஷன்ல இருந்து ரெண்டு எலிமெண்ட் A, B, B, C இந்த ஃபார்மேட்ல இருக்க ரெண்டு எலிமெண்ட் எடுக்கணும். இது எடுத்ததுக்கு அப்புறம் A, C belongs to R இருந்ததுன்னா அது வந்து அவ்வளவுதான். ஸோ இது வந்து நம்மளா எடுக்கணும். டு டேக். இது வந்து டு ப்ரூவ். இதுல சம்டைம்ஸ் நமக்கு டிரான்சிட்டிவ்ல A, B இருக்கும், B, A இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 இருக்கும், 3, 5 இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டு எலிமெண்ட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 1, 2 A, B ஃபார்மேட்ல இருக்கு.
அடுத்து பி கமா சி, அதாவது 2ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி எதுனா எலமெண்ட் இருக்கணும், இங்க இல்ல. இந்த மாதிரி இடத்துலயும் இதை வந்து நம்ம டிரான்சிட்டிவ் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த ரெண்டுத்தையும் எடுக்க முடியலன்னா ஒண்ணு மட்டும் இருந்தாலும் அது டிரான்சிட்டிவ். ஓகேவா? அவ்வளவுதான். இது புரிஞ்சிச்சுன்னா இந்த சாப்டர், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா ஈஸியா போட்டுருலாம். ஓகே, தேங்க்யூ.